உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் என்ன இந்த பக்கம்? தலையில என்னாச்சு? இதுவா? ஒண்ணு இல்ல, கண்ணாடி பாட்டில எடுத்து இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி. என்ன பாக்குற? மித்ரா என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்னா போலீஸ் நம்ப வேணாமா? அதான் என்ன நானே அடிச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் தான் கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? ஹலோ, நான் எதுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இதெல்லாம் உனக்காக பண்ண நினைச்சியா? இது என் சொந்த பிரச்சனை. நீ வந்து என்னை காப்பாத்தினிய, அது அந்த மித்ரா அனுப்பின ஆளுங்க தான். அவ என்னை கொலை பண்ண ஆள் அனுப்புவா, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் பக்காவா பிடிச்சு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னை எதுக்கிறது தப்பு இல்ல, ஆனா நான் யாரு, இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதிர்த்திருக்கணும். ஆனா அந்த விஷயத்துல மித்ரா ரொம்ப தப்பு பண்ணிட்டா. என்னை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டா. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உனக்கு எதுக்கு அவ மேல அவளாக்குற? அப்படி இல்ல, ஆனா வேணாம். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். வாபஸா? நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? என்கிட்ட காரணம் கேட்காதீங்க, எனக்காக வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ். நேத்து நான் உங்களை காப்பாத்தினப்போ எனக்காக ஏதாவது செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அது இதுவா இருக்கட்டும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மித்ரா எனக்கு பண்ண துரோகத்துக்கு நானே அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆதி உன்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ண போறான்னு தெரிஞ்சும் நீ எப்படி இப்படி அமைதியா இருக்க? சரி விடு, இந்த கேஸை வாபஸ் வாங்கறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நியாயமான காரணம் மட்டும் சொல்லு. நான் உடனே போய் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். காரணத்தை சொல்லு பாரதி, நான் இப்பவே போய் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என்கிட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனா நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும் ப்ளீஸ். எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.